ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல்லாம் நம்ம சொல்லலாம். சவுதி அரேபியாவிற்கு தற்பொழுது வருகை புரியும் வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் சவுதிக்கு புதுசாக வர்றவங்க நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வர்றது தான் ஒரு சிறப்பான அம்சம். அதாவது சவுதி அரேபியாவில் உங்களுடைய செலவுகள் போக நீங்கள் ஊருக்கு எவ்வளோ பைசா அனுப்புகிறீங்களோ, ஸோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம். இப்போ சவுதியில் விலைவாசிகளும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் ஊருக்கு பணம் அனுப்புவது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய மத்திய வங்கியின் அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த மாதங்கள்லாம் ஒப்பிடும் பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் பொது இடங்களில் ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஒருத்தவர்களே புகைப்படம் எடுப்பது தவறான ஒரு நடவடிக்கை. இப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் சோசியல் மீடியாவில் அவங்கள நீங்கள் அப்லோட் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் பொது இடங்களில் பொது விதிகள்லாம் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவது, இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம். அதாவது அந்த சம்பவத்தை யார் வீடியோ எடுத்து வெளியிடுறாங்களோ, ஸோ அது அவங்க மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதையும், ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குதுன்னா அதை ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் வெளியிடக்கூடாது. மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் வெளியிடங்களில் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக இப்போ நீங்கள் சவுதி குடிமக்கள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கவனமாக தான் பேச வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொது இடங்களில் நடத்தைகளை மீறி, அதாவது ஈடுபடும் வெளிநாட்டவர்கள் மீதில் கூட நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ வேலை செய்கிற இடத்துல கூட இப்போ உங்கள்கிட்ட சவுதிஸ் ஏதாவது உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி பேசினா கூட நீங்கள் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை நிதானமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சில இடங்களில் நடக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் சுகாதார விதிமுறைகளை மீறிய நிறுவனங்கள் மீது சவுதி அரேபியா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக வெளிநாட்டினர் வேலை செய்யும் இப்போ கேம்ப்லலாம் பார்த்திங்கன்னா சுகாதார வசதிகளை அவங்களுக்கு போதுமான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறது. மாதம் அதாவது சரியான முறையில் சம்பளங்கள் வழங்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி தகவல்கள்லாம் அதாவது சவுதி அரேபியாவுடைய எமுகாச்சாரஸ்டிக்கு வந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சவுதி அரசாங்கம் கண்காணிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வர சனிக்கிழமை மழைப்பொழிவு சில இடங்கள்லாம் இருக்கும். இடியுடன் கூடிய மின்னல்கள், ஆலங்கட்டி மலைகள், ஸோ மழைப்பொழிவுகள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வாகன ஓட்டுநர்கள் இப்போ திடீரென தேவையில்லாமல் நீங்கள் பிரேக்குகளை பயன்படுத்தினா அதுக்கு கூட 300 ரியால் முதல் 500 ரியால் வரையெல்லாம் அபராதம் விதிக்கிறாங்க. அதேமாதிரி பள்ளி வாகனம்லாம் செல்கிற இடத்துல ஸோ நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா கவனமாக ஓட்ட வேண்டும். இப்போ அந்த பள்ளி வாகனத்தை முந்தி செல்வது கூட ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்கள். இதுக்கெல்லாம் 3000 முதல் 6000 ரியால் அபராதம் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் பணிபுரிகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது வயலேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வர்றீங்க, திரும்ப நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போகிறீங்கன்னா அந்த வயலேஷன் ஃபைன் எதுவுமே உங்கள் மேலே இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. முக்கியமாக இப்போ எக்ஸிட்டில் நீங்கள் வர்றவங்க திரும்ப வேறு ஒரு விசாவுக்கு புதிய கம்பெனிக்கு போகும்போது உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷன்ஸ் அபராதம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. எந்த பிரச்சனைனாலும் சவுதியில் இருக்கும் பொழுதே கிளியர் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். முக்கியமாக இப்போ சவுதியில் நீங்கள் எக்ஸிட் போகணுன்னா உங்களுக்குரிய நிலுவை தொகை, இப்போ சம்பளங்கள்லாம் பாக்கி ஏதாவது போனஸ் அமௌண்ட்டு, மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் இருக்குன்னா அது சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுதே எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் சவுதி அரேபியா விட்டு வெளியேறது நல்லது. அதை விட்டுட்டு இப்போ உங்கள் கம்பெனி சொல்லுவாங்க நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் உங்களுக்கு 10 நாளில் அனுப்புகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நம்பக்கூடாது. மேக்ஸிமம் அப்படி அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுதே எந்த ஒரு பெண்டிங் அமௌண்ட்டும் கிளியர் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.